ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரான் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இறால் 1 கிலோ எடுத்துருக்கிறேன். இப்போ இது செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இப்போது பேன் வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். மசாலா வதக்கிறதுக்காக இப்போது ஒரு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5 லவங்க, ஒரு 2 இலாய்ச்சி இதை லேசாக வறுத்துக்கலாம். பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 15 பல்லு பூண்டு இருக்குது. இப்போ ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் அறுத்துருக்குறேன், அதை சேர்த்துக்கலாம். கூட 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 3 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 போதும். இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இது வதங்கி ஆனோடனே நம்ம மிக்சியில் மாற்றி அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்சிக்கு மாற்றி இப்போ நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பேன் வச்சுருக்குறோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இறால் சேர்த்துக்கலாம். இறால் நான் 1 கிலோ எடுத்துருக்கிறேன். அது எனக்கு தோலெல்லாம் நீக்கி எனக்கு ஒரு 700 கிராம் கிடச்சிருக்கு. இதை கொஞ்சம் நல்லா வதக்கி நம்ம சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இதில் தண்ணி வரும் இல்லைங்களா, அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்ட பிறகு சேர்த்தா கொஞ்சம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதை ரொம்ப ஃபுல் குக் பண்ணக்கூடாது, ஹாஃப் பாயில் இருந்தால் போதும். இப்போது இறாலுக்கு தேவையான உப்பு ஒண்டி சேர்த்துக்கலாம், அதிகமாக வேண்டாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகுத்தூள் சேர்க்குறது இறாலுக்கு கொஞ்சம் காரம் நல்லா ஒட்டோன்னிட்டு, அப்போ தான் அது காரம் பிடிக்கும். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தண்ணி ஃபுல்லு சுண்டணும். சுண்டுற வரைக்கும் இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க. அப்புறம் இப்போ நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தண்ணி நல்லா வற்றணும். வற்றுற வரைக்கும் நல்லா இதை திருப்பி திருப்பி விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம 5 நிமிஷம் இதை வேக வைக்கணும் மூடி போட்டு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம், நம்மளுக்கு தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போதும், ஏன்னா நம்ம வதக்கிறதுக்கும் எண்ணெய் சேர்த்துருக்குறோம். இப்போ நம்ம மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகா தூள் 1/2 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லி 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அரைச்சி வச்ச மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி வதக்கி சேர்க்கறதுனால கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொழும்பு. இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது 1 நிமிஷத்துக்கு அப்படி நம்ம மூடி போட்டு வைக்கலாம். அது வரைக்கும் இது நல்லா கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள்.
நம்மளுக்கு எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இந்த டைமில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அந்த ஜாரை அலசி வச்சுருக்குறோம்ல அது தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் கம்மியாக சேர்க்குறேன், எனக்கு கொஞ்சம் கிரேவி போல் வேணும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை கெட்டியாக இருக்கணும்னா இவ்வளோ தண்ணி போதும். பாருங்கள், இது தண்ணி சரியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மசாலைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது. அப்புறம் கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது கொழும்பு. இப்போது இந்த டைமில் நம்ம இறால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம இறால் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, எல்லாம் வற்றிட்டு இருக்கு. இப்போ இதை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த இறால் கூட சேர்த்து கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொழும்பும் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இறால் கொழும்பு ரெடி. பாருங்கள், நம்ம இறால் குழம்பு எவ்வளோ நல்லா வந்திருக்கு, சூப்பராக. பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.